மாணவர்களே, நாம் தொடர்ந்து கணித பாடத்துடன் சம்பந்தமான வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். மாணவர்களுக்கு கணிதத்திலே பல்வேறு வாய்ப்பாடுகள், கணித நுட்பங்கள், பாடத்திட்டத்துடன் உடைய கணித பாடங்கள் என்று பல்வேறு விடயங்களை கணித பாடத்துடன் தொடர்ந்து காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிறிய வகுப்புகளிலே ஆசிரியர்கள் கணிதத்துடன் தொடர்புடைய நுண்ணறிவு வினாக்களை கேட்டிருப்பார்கள். பாடத்துடன் அப்பாற்பட்ட விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஆற்றை கடக்க வேண்டும், புலி ஒன்றும் ஒரு ஆடும் புல்கட்டும் இருக்கின்றது, அதை எவ்வாறு கடக்க வேண்டும், அந்த ஆறை கடப்பதற்கு ஒரு தோணி இருக்கிறது, அந்த தோணியிலே ஒரு நேரத்தில் ஒருவருக்குத்தான் செல்ல முடியும். ஒன்றில் புலிக்கு செல்ல முடியும், அல்லது புல்கட்டை எடுத்து செல்ல வேண்டும், அல்லது ஆட்டை எடுத்து செல்ல வேண்டும். எவ்வாறு பாதுகாப்புடன் ஆறுக்கு அடுத்த பக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று பண்டைய காலங்களிலே கதைகளை கணித ஆசிரியர்கள் கூறுவார்கள். இதே போன்ற ஒரு விடயத்தை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இங்கே வேறு விடயம், 3 பாத்திரங்கள் உண்டு. 8 லிட்டர் பாத்திரம், 5 லிட்டர் பாத்திரம், 3 லிட்டர் பாத்திரம். இந்த 3 வகையான பாத்திரங்களின் கொள்ளளவுகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. வேறு அளவீடுகள் இல்லை அளப்பதற்கு. முழுமையான இந்த கொள்ளளவு தரப்பட்டிருக்கிறது. 8 லிட்டர், 5 லிட்டர், 3 லிட்டர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெரிய பாத்திரத்தில் 8 லிட்டர் பால் இருக்கின்றது. பெரிய பாத்திரத்தில் 8 லிட்டர் பால் இருக்கிறது. சிறிய பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை. மாணவர்களே, இப்பொழுது உமது நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த ஏனைய 2 பாத்திரங்களை நீங்கள் ஏதோ ஒரு முறையிலே அளவுகோல்களாக பயன்படுத்தி இறுதியாக 8 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் 4 லிட்டர் பாலையும், 5 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் 4 லிட்டர் பாலையும் பிரித்து எடுக்க வேண்டும். வேறு அளவீடுகள் இல்லை, முழு அளவு தான் இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இது வகையான நுட்ப விடயங்களை செய்கின்ற பொழுது எமது அறிவு மென்மேலும் படிப்பதற்கு எமது மூளை, அதுக்கு சொல்லுவோம் பிரெயின் ஜிம், இது போன்ற விடயங்களை செய்கின்ற நேரம் பரீட்சைகளிலே வினாக்களுக்கு முகம் கொடுப்பதற்கு எவ்வகையான கடினமான கேள்விகளுக்கு கூட எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். எமது பிரெயின் ஜிம் என்று சொல்கிறோம். அது மிகவும் எமது மூளைக்கு மிகவும் நன்று, இது போன்ற விடயங்களை சிந்திப்பது. இப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் 8 லிட்டர் இருக்கிறது, 0. எனவே ஆரம்பத்திலே நாங்கள் பல்வேறு வகையாக சிந்திக்க வேண்டும். இதில் 8 லிட்டர் இருக்கின்றது, இதில் 5 லிட்டர், இதில் 3 லிட்டர். இந்த அளவுகோலை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே எவ்வாறு நாங்கள் சிந்தித்து இதனை படிப்படியாக போட வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த 8 லிட்டர்லேருந்து இதில் ஊற்றினால் 5 லிட்டராக மாறும். இங்கே 8 லிட்டர் உள்ளது, 8ஓடு 5 குறைக்கப்படுகின்றது. இப்போ 8லிருந்து 5 குறையும். அப்பொழுது இங்கே 3 உண்டு, இங்கே 5 உண்டு. 8 லிட்டர் தான் இருக்கின்றது பாத்திரத்தில். ஆகவே மாணவர்களை, மீண்டும் இந்த 5ஐ இங்கே போட்டால் இங்கே 3 லிட்டர், இங்கே 2 லிட்டர் என்று வரும். மொத்தமாக 8 லிட்டர் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே சிந்தித்து இந்த கணக்குகளை செய்தால் எமக்கு பிரயோசனமாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நான் ஆரம்பத்தில் இதை சொல்லி தருகிறேன். நீங்கள் பிறகு தனியாக இதனை பெற வேண்டும். அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். எனவே இதை எப்படி நாங்கள் செய்வது என்று ஆரம்பத்தில் நாங்கள் போட வேண்டும். இதில் இப்பொழுது 8 லிட்டர், இதிலே 0 இருக்கிறது. அவை மாணவர்களே, ஆரம்ப விடயம் இவ்வாறு நாம் போட்டு படிப்படியாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். எவ்வாறு நாங்கள் இதனை சிந்தித்து பார்ப்பதென்றால், இந்த 8 லிட்டரிலிருந்து நாங்கள் 5 இதுக்கு நாங்கள் ஊற்றினால் இங்கே 3 மீயும். இந்த பாத்திரத்திலே ஒன்றுமே இல்லை மாணவர்களே, இந்த பாத்திரத்திலே ஒன்றுமே இல்லை. இன்னும் வேறு வகையாக எப்படி சிந்திப்பது? இறுதியிலே 4 எடுக்க வேண்டும். இந்த பாத்திரங்களில் வேறு அளவீடுகள் ஒன்றும் கிடையாது. ஆகவே எவ்வாறு சிந்திப்பது? எமது மூளைக்கு வேலை. ஆகவே
அடுத்தது நாங்கள் எவ்வாறு யோசிப்பதென்றால் மாணவர்களே, இந்த 5 இங்கே 3 ஊற்றினால் இங்கே 2 இங்கே 3 என்றவாறு வரும். இப்பொழுது மாணவர்களே, மொத்தமாக 8 லிட்டர் இருக்கின்றது. அதை கட்டாயமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது மாணவர்களே, எவ்வாறு இதனை மேலே கொண்டு செல்வது என்று யோசித்து பார்த்தால், இந்த 3 லிட்டரை இங்கே மீண்டும் கொண்டு வரப்போகிறோம். ஆகவே 3 இங்கே வந்தால் 620 என்று வரும். 620 என்றவாறு வருகிறது மாணவர்களே. 620. அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாணவர்களே, இந்த 2ஐ இந்த இடத்துக்கு எடுக்க வேண்டும். இங்கே 6 இருக்கிறது அல்லவா, 6 இருக்கிறது. இங்கே 5ஐ எம்மால் ஊற்ற முடியும். இங்கே 5ஐ ஊற்றினால் இங்கே 1 மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. இன்னும் பல்வேறு முறையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஏதோ ஒரு முறையை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள். இப்பொழுது பாருங்கள், 1 5 2 இறுதியிலே 4 4 என்று தான் எடுக்க வேண்டும். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த பாத்திரங்களை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். வேறு பாத்திரத்திலே பாதி அல்லது 3 அல்லது அரை பங்கு அந்த ஒன்றையும் பயன்படுத்த முடியாது. முழு பாத்திரத்தை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே மாணவர்களை இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்குற நேரம், இங்கே 3 லிட்டரில் 2 லிட்டர் இங்கே இருக்கிறது, இங்கே 5 லிட்டர் இருக்கிறது. ஆகவே இதற்கு இன்னும் 1 லிட்டரை எம்மால் ஊற்ற முடியும். இதிலிருந்து 1 லிட்டரை ஊற்ற முடியும். வேறு அளவுகள் இதில் 1 லிட்டர் மேலதிகத்துக்கு இடம் இருக்கிறது, மேலதிகமாக. ஆகவே மாணவர்களே, நேரடியாக இந்த 5 இதில் ஊற்ற நேரம் இங்கே 4 மீகிறது, இங்கே 3 வருகிறது மாணவர்களே. இப்போ பாருங்கள், மொத்தமாக 8 லிட்டர் தான் இருக்கிறது. எங்களுக்கு இறுதியாக தேவை 4 4. ஆகவே இதில் 4 எஞ்சி இருக்கிறது. இந்த 3ஐ இந்த பாத்திரத்துக்கு ஊற்றினால் 4 இறுதியாக வரும். இதிலே 0 இருக்கிறது. அதுதான் நமக்கு தரப்பட்ட சவால். ஆகவே 8 0 0. 8 இங்கே 5ஐ ஊற்றினோம் 0. மீண்டும் 3 2 3 என்றவாறு வருகிறது. இந்த 5 இதிலே ஊற்றினோம், இந்த பாத்திரத்துக்கு ஊற்றினோம். 3 தான் அளவுகோலாக இருக்கிறது. எனவே 8 5 3 தான் அளவுகோல்கள். இந்த பாத்திரங்களை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது இந்த 2ஐ நாங்கள் இருக்கிறது, இங்கே 3 இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பக்கமாக இந்த 3ஐ முதலாம் பாத்திரத்துக்கு ஊற்றுகிறோம். 6 2 0. மீண்டும் இந்த 2ஐ இந்த பாத்திரத்துக்கும் இந்த 6 உள்ளதை இந்த பாத்திரத்துக்கும் ஊற்றுற நேரம் இது 5 1 2 வரும். ஆகவே மீண்டும் இதில் 1 தான் இடம் இருக்கின்றது மாணவர்களே. ஆகவே இந்த 5 இதிலே 1 ஊற்றுற நேரம் 3ஆம் பாத்திரம் சம்பூர்ணமாக இதில் ஃபில் ஆகின்றது. ஆகவே இப்பொழுது 4 எஞ்சி இருக்கின்றது 5 லிட்டர் பாத்திரத்தில். 5 லிட்டர் பாத்திரத்திலே 4 எஞ்சி இருக்கிறது. ஆகவே இங்கே 3 லிட்டர் பாத்திரத்தில் உள்ளதை இங்கே ஊற்றுகிற நேரம் ஏற்கனவே 1 லிட்டர் இருக்கிறது. இப்பொழுது 4 4 என்று வரும். இது ஒரு சவால். எனவே நான் நேரடியாக இதனை சொன்னாலும் நீங்கள் மீண்டும் இந்த உதவி இல்லாமல் தனியாக இடைக்கிடை செய்து பாருங்கள். உங்கள் மூளைக்கு சிறந்த ஒரு பயிற்சியாக அமையும். விசேஷமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சவால்கள் உள்ள பரீட்சைகளிலே புள்ளிகளை பெறுவதற்கு ஒரு நுண்ணறிவு பயிற்சியாக இது அமைகிறது. ஆகவே மாணவர்களே, இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இதை நாங்கள் மெட்ஸ் ஜிம் என்று சொல்லுவோம். மெட்ஸ் ஜிம். மாணவர்களே, நாம் கடந்த காலங்களையும் கணித பெருக்கல் நுட்பங்கள் போன்றவைகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு தவறு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதனை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பார்த்து இதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இதனை பல தடவைகள் செய்து பார்த்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். உங்களது நண்பர்கள், சிறிய பிள்ளைகள் போன்றவர்களுக்கும் இதனை சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.